அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்கவர்களே, வெற்றி என்ற ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தினசரி கேட்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் நான் வெற்றி பெற வேண்டும், ஏதோ ஒரு துறையில் நான் வெற்றி பெற வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். வியாபாரமாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களில் நாம் வெற்றியை தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹு தஆலா தன் திருமறையில் வெற்றியை குறித்து சொல்லி காட்டும்போது, ஃபமன் ஸுஹ்ரிஹ அனின்னார், யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு உத்ஹிலல் ஜன்னஹ் ஃபகத் ஃபாஸ், இன்னும் யார் சுவனத்திற்குள் நுழைகின்றார்களோ அவர் வெற்றியாளர் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த வெற்றியை அடைவதற்கு நாம் எவ்வளவு போராடுகின்றோம், எவ்வளவு முயற்சி செய்கின்றோம் என்று சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ரமலானுடைய கடைசி 10 இரவுகளில் நாம் இருக்கின்றோம். நரகம் பூட்டப்பட்டிருக்கின்றது, சுவனம் திறக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காலத்திலும் நாம் அந்த சுவனத்திற்காக செயல்படவில்லை என்று சொன்னால் நம்மை விட கைசேதம் அடைந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆக அன்புமிக்கவர்களே, இந்த வெற்றிதான், சுவனம் என்ற வெற்றிதான் உயர்ந்த வெற்றி, சிறந்த வெற்றி, நிலையான வெற்றி, உண்மையான வெற்றி என்பதை உணர்ந்து அந்த சுவனத்தை அடைவதற்காக நம்முடைய செயல்களை நாம் அமைத்துக்கொள்ள வல்ல இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.